வணக்கம். தாவேகோட ஏன்டா கூட்டணி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. காங்கிரஸ் மட்டும் இல்லை, விசிகால இருந்து கம்யூனிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை. கூட்டணிக்குள்ளே இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அதே போல் முதலமைச்சர் விஜய் வந்து இவங்களை கூட்டணிக்குள்ளே வச்சுக்கலாமா வேணாமா. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விசிகா கம்யூனிஸ்ட் இவங்களை வந்து எதிர்ப்பு அதிகமாக தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த எதிர்ப்புலேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னோம்னா கூட்டணிகளை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க முடியுது. இப்போ விசிகாவும் சரி கம்யூனிஸ்ட்டுகளும் சரி வெளியேறிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஆட்சி அமைக்க முடியாது. காங்கிரஸுக்கும் இப்போ பெரிய பிரச்சனை. காங்கிரஸில் பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பொறுத்த வரைக்கும் விஜய் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் கூட இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கும் போது சொல்கிறாரு, ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, வட மாநிலத்தில் சேர்ந்தவங்க சிலர் வந்து சமீபத்தில் இவர் செங்கோட்டையனை பார்த்துட்டு பேசிட்டு போனார். அப்போ பேசும்போது அவங்க சொன்னாங்க, இது போல் முதலமைச்சர் விஜய் போல் நிறைய பேர் எங்களுக்கு எங்கள் மாநிலத்துக்கும் முதலமைச்சர் தேவைப்படுறாங்க, இப்படிப்பட்ட முதலமைச்சரை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. அதே போல் தான் பிரதமரானா எல்லா மாநிலத்துக்கும் அவர் வந்து நிறைய நல்லது செய்வார் அப்படின்னு வட மாநிலத்தை சேர்ந்த நிறைய பேர் வந்து இவர்கிட்ட செங்கோட்டையன்ட்ட பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கும்போது ஆதவ அர்ஜுனா 2 வாட்டி சொன்னார், ஒரு தமிழர் முதலமைச்சர் ஆகணும், ஏன் விஜய் முதலமைச்சர் ஆகணும் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார். கில்லி சரத்தும் வருங்கால பிரதமரே அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினார். இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வட மாநிலங்களில் இவங்க வந்து ஒரு ப்ரொமோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சரை வச்சு தளபதி விஜய் தளபதி இவர் வந்து இப்படிலாம் செய்கிறாரு அப்படிலாம் செய்கிறாருன்னு பொய்யா பிரபண்டப்படுத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு விஜய் ஆட்சியில் ஒன்றுமே இல்லை. இந்த இப்போ பாருங்கள், இப்போ இந்த குப்பல் தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு கேட்குறாங்க. அது இல்லாமல் எங்களை நிரந்தர பணி செய்யுங்க, நிரந்தர பணியாளராக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. திமுக ஆட்சியில் அவங்க பண்ணலை. சரி விஜய் வந்தால் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பண்ணுறேன்னு சொல்லி இவங்கெல்லாம் தேர்தல் அறிக்கைன்னு சொன்னாங்க, ஆனால் பண்ணலை. இப்போ போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. காவல்துறை முதலமைச்சருக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த காவல்துறையை வந்து அவங்கள தூக்கி கொண்டு போய் உள்ளே போட்டுருக்காங்க. உள்ளே போட்டு வெளியே இறக்கி விட்டாலும் உடனே வந்து ஆர்ப்பாட்டத்தில் உட்காந்துறாங்க. இப்போ அவங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை தானே. எம்எல்ஏக்கள்லாம் என்ன வசதி இல்லாமல் இருக்கிறாங்களா? எல்லா எம்எல்ஏக்களும் கார் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் மாதம் 75,000 காரை பராமரிக்கிற கார் வேறு இலவசம், அதுக்கு 200 கோடி ரூபா. அது இல்லாமல் வந்து பராமரிக்கிறதுக்கு மாதம் 75,000, நீங்கள் பிஏ வச்சுக்கோங்க அவங்களுக்கு 25,000. இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த பிஏ வச்சுக்கிறதுக்கு 25,000 மாதம் சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, அதை விட கம்மி தூய்மை பணியாளராக வேலை பார்க்குறவங்களுக்கு. அவங்க வந்து நியாயமான உணர்வுகளுக்கும் நியாயமான வேலைக்கும் தான் அவங்க கேட்குறாங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவருக்கு கட்சியை காப்பாற்றுறதா இல்லை சொன்ன திட்டங்களை அறிவிக்கிறதா அதை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப கஜனா காலின்னு சொல்கிறவர் இப்படி வந்து எம்எல்ஏக்களுக்கு 200 கோடி ரூபா கொடுக்குறாரு அப்படின்னா எம்எல்ஏக்கள் பெருசாக வந்து இது வேறு கட்சி எம்எல்ஏக்கள்லாம் அவங்க தாவேகாக்கு எதிராக பெருசாக பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் அதிருப்தி. மாணவர் போராட்டத்தை தாவேகா அரசு தடுக்குது. 2வது வந்து குஜிலிம்பாறையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தாசில்தாரை விட்டு கணக்கெடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டுகளுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை உருவாக்கிடுச்சு. கூட்டணிக்கு இருக்கிறோம், நம்ம நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்குறோம், எப்போ வேணாலும் நம்ம வெளியேறி போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனாலும் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு வந்து தாவேகா அரசு மேலே அதிருப்தி அதிகமாக இருக்குது. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றலை, தேவையில்லாத வேலைகளை பார்க்குறாங்க, கார் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் தொழிலெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொன்னார். மாரியப்பண்ணன் கூட ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் நடந்து வராரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். எனக்கு கார்லாம் வேணாம் ஏன்னு மாரியப்பனே எந்திரிச்சு சட்டசபையிலே சொல்லிட்டார், எனக்கு கார் வேணாம், நான் கார் உங்கள்கிட்ட கேட்டேன்னா கேட்குறவங்களுக்கு கார் வாங்கி கொடுங்க, எனக்கெல்லாம் தேவையில்லைங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். இப்போ என்னன்னா விசிகா கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வெளியேறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் காங்கிரஸும் வெளியேறும். இப்போ இன்றைக்கி மாணிக் தாகூர் கூட செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது கூட ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். அவர் கூட சொன்னார், நாங்கள் முதல் முறையில் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி நாங்கள் வந்து தாவேகாவை ஆதரிக்கலை அப்படின்னா 5 எம்எல்ஏக்களோட ஆதரவு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அமித்ஷா வந்து தாவேகா ஆட்சியை வந்து சின்ன பின்னப்படுத்தியிருப்பார். தாவேகா கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் விலை பேசியிருப்பாங்க, பேசி எங்கிட்டே கொண்டு போய் சேர்த்து ஒரு 3-2% எம்எல்ஏக்களை கொண்டு போய் அதிமுகவோட சேர்த்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. ஆனால் நாங்கள் போய் சப்போர்ட் கொடுத்தோன்னே தான் குறைஞ்ச வாக்கு வித்தியாசம், குறைஞ்ச எம்எல்ஏக்களோட ஆதரவு இன்னும் தேவைப்படுது அப்படின்னோடனே திமுக கூட்டணியில் போய் விசிகா கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாமே வந்து வெளியேறி இங்கே வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து மாணிக் தாகூரும் சொல்கிறார். காரணம் என்னென்னா அவங்க சொல்கிறது தான். ஜோதிமணியும் இப்போ அதான் பேசுகிறாங்க, ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர், எப்படி நீங்கள் விஜய் பிரதமர் வேட்பாளர்? விஜய் வந்து என்ன தேசியத்து அளவில் பெரிய ஆளா? இப்போ நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் பற்றி எது வேணாலும் பேசலாம். தேர்தல் சமயத்தில் வந்து நாங்கள் இன்ஃப்ளூயன்சருக்கு எதிராக வழக்கு தொடுத்தோம்னா
வழக்கு கொடுத்தோம் அப்படின்னம்னா அவங்க பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஃபேக் நியூஸை தான் பரப்புனாங்க அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அவங்க ஒன்று டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஓடிடணும், காணாம போயிடணும். இல்லை அப்படின்னா அவங்கள தூக்கி சிறையில் போட்டுருவாங்க. அவ்வளோதான் நடக்கும். நீங்கள் ஒரு வீடியோவுக்கு 75,000 கொடுத்த காசு இருக்குது அப்படிங்கிறதுல நீங்கள் வட மாநிலங்களில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் போல் ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணுறீங்க அப்படின்னா இதை பார்த்துக்கிட்டு சும்மா மற்ற மாநிலத்தில் இருக்கவங்களாம் இருக்க மாட்டாங்க. இன்ஃப்ளூயன்சர்களை தூக்கி மேலே நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க. அது வந்து எதுக்கு பாஜக இப்படி விட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் இவர் திடீர்னு விஜய் வந்து ராகுல் காந்தி இல்லை நான் தான் பிரதமர் அப்படின்னு சொன்னால் இதை காங்கிரஸும் ரசிக்கலை. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, திமுக கூட்டணியிலே இருந்திருக்கலாமோ, திமுகவோட நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணியிருக்கலாமா, ஏன்னா திமுக விட்டு வெளியே வந்தது எவ்வளோ பெரிய அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோம். 2 அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு நான் தான் பிரதமர், எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு ராகுல் காந்தியை கேட்குற மாதிரி இருக்குது. இந்த அமைச்சர் பதவி நமக்கு தேவையா? தமிழ்நாட்டு அமைச்சர் பதவி தேவையா? இந்திய பிரதமராக வருது நம்மளுடைய கொள்கையா? அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து என்னென்னா காங்கிரஸ்காரங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜோதிமணி அதான் பேசுகிறாங்க. யார் வேணாலும் எது வேணாலும் பேசிட்டு போகலாம். ஆனால் பிரதமராக இருக்கிற மோடியை தோக்கடிக்கணும்னா ஒரே ஒருத்தர்னால தான் முடியும், அது ராகுல் காந்தினால தான் முடியும். விஜய் தரப்பில் வந்து பேசுகிறாங்க, அமைச்சர்கள் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது. தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது, அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினது தப்பு அப்படிங்கிறத இப்போ உணர்றாங்க, ரியலைஸ் பண்ணுறாங்க. அதே போல் அமைச்சர் ஜெகதீஸ்வரி இப்போ பேசுகிறாங்க. அதே போல் பரத் அப்படிங்கிற அமைச்சரும் வந்து அப்படி தான் பேசுகிறாரு. எல்லாருமே வந்து பிரதமராக வந்து விஜய் வரணும். ஏன்னா இப்போ சட்டமன்றத்தில் இல்லை, வெளியே வந்து இப்போ நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிற நிகழ்ச்சிகள்லாம் இவங்க பேசுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா விஜய் வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரியே ஒரு இதை பேசுகிறாங்க. ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியில் எல்லா அமைச்சர்களும் பேசுகிறாங்க. சரி, இப்போ வந்து விசிகாவோ கம்யூனிஸ்ட்டுகளும் வந்து தாவேகா தலைமை மேலே அதிருப்தியில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தொல் திருமாவளவன ஒரு எழுச்சி மாநாடு நடத்தினார். அதில் கூட நாங்கள் தாவேகாவோட கூட்டணியில் தொடருவோம், தாவேகாவுக்கு ஆதரிப்போம் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம்லாம் போட்டார். ஆனால் தீர்மானம் படி நடப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. கம்யூனிஸ்ட்டுகளும் சரி விசிகாவும் சரி தாவேகாவுக்கு எதிராக வந்து பேசுகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தஞ்சாவூரில் வந்து திமுகவுக்கு எதிராக தாவேகாவுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. அதில் ஒரு பையன் ஆகாஷ் அப்படிங்கிற பையன் வந்து போனதில் பிரச்சனை ஆச்சு. அந்த பையனை போலீஸ் அடிக்க, அவன் வந்து போலீஸ் அடிக்க, இப்படி மாற்றி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்து போச்சு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தாவேகாவுக்கு வந்து ரொம்ப அதிருப்தி. எதுக்காக வந்து நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு வன்னியரசுக்கு, இருந்தபோது நீங்கள் வந்து தாவேகாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அப்படின்னு நடத்துறது தப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை விசிகா தலைமைக்கு கேட்குறாங்க. வன்னியரசும் பார்த்திங்கன்னா இப்போ அதே அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த கூட்டத்தில் எழுச்சி மாநாட்டில் வந்து திருமாவளவன் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு போகிறாருன்னா வன்னியரசும் கையை பிடிச்சாரு. ஆனால் வன்னியரசு கையை தட்டி விட்டார் திருமாவளவன். அதில் வன்னியரசுக்கும் கோபம் ரொம்ப, என்னடா இது நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் இருந்தது. ஆனாலும் பார்த்திங்கன்னா வன்னியரசு இப்போ வந்து விசியா வந்து தாவேகா கூட்டணியிலேருந்து வெளியேறுது அப்படின்னா 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு விசியாட்ட இருந்து தாவேகாவுக்கு போகுது. ஆனால் இந்த 2 எம்எல்ஏக்களும் திருமாவளவன் பேச்சை கேட்பாங்களா, விஜய் பேச்சை கேட்பாங்களான்னா விஜய் பேச்சை தான் கேட்பாங்க, விஜய்க்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. இப்போ வன்னியரசு அமைச்சராக இருக்கிறாரு, அவருக்கு வந்து இடைத்தேர்தலில் நின்றா வன்னியரசு திரும்பவும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து தாவேகால 2 எம்எல்ஏக்களும் திருமாவளவனை நம்பி வரமாட்டாங்க, அப்படியே வந்து தாவேகாலே ஐக்கியமாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி போக மாட்டாங்க. அவங்க ஒரு மாநில தலைமையில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு எம்எல்ஏக்கள் வந்து கட்டுப்படுவாங்க. தாவேகா கூட்டணியை விட்டு வெளியேறோம் அப்படின்னு சொன்னோம்னா வெளியேறிடுவாங்க. மற்றபடியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணி வந்திருக்கிறாங்க. இப்போ தாவேகால இப்போ விசிகாலேருந்து 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ண தயாராக இருக்கிறாங்க. திருமாவளவனை நம்புறதை விட முதலமைச்சர் விஜய் நம்பலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா திருமாவளவன் இருந்து நம்ம சமுதாயத்துக்காக நம்ம பெருசாக பாடுபட்டாலும் பெரிய அளவில் இல்லை, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் நம்ம அமைச்சராகிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் அவங்க யோசிக்கிறாங்க. சரி, இப்போ வந்து என்ன பிரச்சனை, இப்போ எல்லா மாவட்டத்துலேயும் போனோம்னா இப்போ தாவேகா வந்து சென்னையில் வந்து பயங்கரமாக ஜெயிச்சுது. சரி, தாவேகா சென்னையில் பெரும்பாலும் 2 தொகுதிகளில் தான் பார்த்திங்கன்னா என்னவோ 38 தொகுதிகளில் 34 தொகுதிகளில் தாவேகா ஜெயிச்சது. மீதமுள்ள 4 தொகுதிகளில் திமுக 2, அதிமுக 2 தொகுதிகளில் ஜெயிச்சது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி இடங்களில் தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் அதிக தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றாங்க. அதே நேரத்தில் வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற வட மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களையும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து தாவேகா ஜெயிக்கவே முடியல. அங்கே பாமக வந்து வெற்றி வாய்ப்புகள், அதிமுகவும் பாமகவோட கூட்டணி வச்சதுனால அதிமுக சில தொகுதிகளில் வந்து ஜெயிக்கிறதுக்கு பாமக ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதிமுகவில் இருக்கிற கிட்டத்தட்ட எம்எல்ஏக்களில் ஒரு 40 பேரில் 30 எம்எல்ஏக்கள் பாமக வலுவாக இருக்கிற தொகுதிகளில் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் தான்.
பாமக ஆதரவு இல்லைன்னா அதிமுக இன்னும் மோசமாக மிக மோசமான ஒரு நிலைமையில ஜெயிச்சிருக்கும். தாவேகா தனிப்பெரும்பான்மையில ஜெயிச்சிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. இப்போ என்னன்னா விசிகாவோ கம்யூனிஸ்ட்டுகளோ வெளியேறுது அப்படின்னா நம்ம வந்து பாமக உள்ளே கொண்டு வரணும். விசிகா உள்ளே இருக்குது, உள்ளே இருக்கும்போது பாமக வராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு முதலமைச்சர் விஜய். அதனால் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எதிர்காலத்தில் இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலோ இந்த மாதிரி சமயத்துலையோ இல்லை உள்ளாட்சி தேர்தல் சமயத்துலையோ நமக்கு வட மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு வரணும் அப்படின்னா பாமகவோட கூட்டணி இருக்கணும். விசிகாவோ கம்யூனிஸ்ட்டுகளோ நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார். அதனால் பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஆதவ அர்ச்சனா, செங்கோட்டையன் போன்ற நபர்கள் வந்து இப்போ பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்தி அன்புமணியோட மனைவிக்கு வந்து மந்திரி பதவி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க கௌசல்யா அன்புமணிக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் வந்து இப்போ என்னென்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. இப்போ பாமக கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்தி தான் ஆகணும், பாமகவோட ஆதரவு தமக்கு தேவை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. இப்போ அன்புமணியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. விசிஆவை கழட்டி விட்டுட்டு சௌமியா அன்புமணிக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. பாமக ரெடியாக தான் இருக்குது. விசிஆல் வெளியே போச்சுன்னா அது போயிடும். இப்போ கௌசல்யா அன்புமணிக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து தகைசால் தமிழர் விருது அப்படின்னு சொல்லி ஒரு விருது கொடுத்து 10 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்தாங்க. இது காங்கிரஸையும் கூல் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, பாமகவுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. சௌமியா அன்புமணியோட அப்பா தான் கிருஷ்ணசாமி. அதனால் சௌமியா அன்புமணிக்கு இந்த மாதிரி ஒரு அவங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்தோன்னா அவங்களும் ஒரு சந்தோஷம்தான் அப்படிங்கிறனால ஒரு சூழ்நிலை வந்து பாமக தாவேகா கூட்டணி வந்து கொஞ்சம் அப்படியே பிசு இல்லாமல் உறுதியாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இப்போ ஒரே விஷயங்கள் தான். இப்போ என்னென்னா விசிகா கம்யூனிஸ்ட் இவங்க 2 பேருமே கூட்டணிக்குள்ளே ஏன் வந்தோம், திமுக விட்டு ஏன் வந்தோம் அப்படின்னு வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. இந்த வேதனையை புரிஞ்சுக்கிட்ட விஜய் இவங்க 2 பேர்த்தையுமே கழட்டி விட்டுட்டு பாமகவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான முடிவெடுக்கிறார். இப்போ காங்கிரஸும் வந்து இவங்க ரொம்ப இதாக இருக்கிறாங்க. காங்கிரஸும் பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னா அது ராகுல் காந்தி தான். விஜய் வந்து ஒரு மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்கார், அதுவும் எதேச்சியாக முதலமைச்சராக இருக்கார். அவருடைய ஸ்கீம் என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸர்களை வச்சு நம்மளுடைய திட்டங்கள் இப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பொய் செய்திகளை பரப்பி விட்டுட்டு நம்ம பிரதமர் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருக்குது. இது கடைசி நேரத்தில் கூட இதை உடைக்க முடியும், அதை உடைச்சிருவோம் அப்படிங்கிற காங்கிரஸ் நம்பிக்கிறாங்க. இப்போ திரும்பவும் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க காங்கிரஸுக்குள்ளேயும். இப்போ வந்து ஏன் நம்ம வந்து தாவேகாவை ஆதரித்தோம், தேவையில்லாமல் ஆதரிச்சிருக்கோம், தாவேகாவை அப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னோம்னா அவங்களால ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். பாஜகவும் அவங்கள சேதப்படுத்தியிருப்பாங்க, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். முதலமைச்சராக விஜய் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் சொதப்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் விஜய் வந்து பிரதமராக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க, அவங்க நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது, நினைக்கட்டும். இப்போ இவராக செங்கோட்டையனே மூத்த நிர்வாகி, மூத்த அமைச்சர், அவரே சொல்கிறாரு நான் 67, 77க்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விஜய் மூலமாக பார்க்குறேன், ஏன் பிரதமராக வரக்கூடாது, மக்கள் வந்து பிரதமராக வரணும்னு வட மாநிலத்துக்காரங்க இங்கே வேலை செய்கிறவங்க நினைக்கிறாங்க, பேசுகிறாங்க, என்கிட்டே வந்து ஆலோசனை கேட்குறாங்க. இதுபோல் ஒரு முதலமைச்சர் ஏன் எங்கள் மாநிலத்துக்கெலாம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்கிறாரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுகிறாரு அப்படின்னா என்ன பண்ணுறது? பாஜகவும் அமைதியாக இருக்குது, காங்கிரஸ் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்குது, கூட்டணிக்குள்ளே இருக்க விசிகா கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாமே தாவேகாவுக்கு எதிராக இப்போ கிளம்புறாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சட்டசபை முடிஞ்ச பிறகு ஏதாவது சின்ன சின்ன உள்ளாட்சி தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணி மாற்றம் அவசியமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.